పిల్లలు என்ன பண்றாங்க? ఈ కాలంలో బిడ్డలు దేవుని బిడ్డలు ఏం చేస్తారు? பொய்யான நம்பிக்கையை தேடி ஓடுறாங்க. అబద్ధమైన నమ్మికని వెతికిపోతారు. హల్లెలూయా. பொய்யான நம்பிக்கை. అబద్ధమైన నమ్మికని. என்னது? பொய்யான நம்பிக்கை. అబద్ధమైన నమ్మికని. ஆண்டவர் பிள்ளைங்க பொய்யான நம்பிக்கையை தேடி ஓடுறாங்க. దేవుని బిడ్డలు అబద్ధమైన నమ్మికని వెతికిపోతారు. హల్లెలూయా. பொய்யான விசுவாசத்தை தேடி ஓடுறாங்க. అబద్ధమైన విశ్వాసాన్ని వెతికిపోతారు. பொய்யான ஆறுதலை தேடி ஓடுறாங்க. అబద్ధమైన ఆరాధనలు వెతికిపోతారు. பொய்யான சமாதானத்தை தேடி ஓடுறாங்க. అబద్ధమైన సమాధానాన్ని వెతికిపోతారు. హల్లెలూయా. ஆண்டவர் வார்த்தை உண்மையாய் கண்டிப்பாய் வரும்போது దేవుని వాక్యము కండిపుగా దండించి మాట్లాడేటప్పుడు அந்த வார்த்தை கேட்காதபடியாக ఆ వాక్యం వినకుండా யாராவது பொய்யாக ஏதாவது சொன்னால் ఎవరైనా అబద్ధంగా చెప్పితే அந்த வார்த்தையை கேட்கிறாங்க. ఆ వాక్యాన్ని వింటారు. உதாரணத்துக்கு ఉదాహరణకి இப்ப ఆండவர் என்ன சொல்றாரு? దేవుడు ఏం చెప్తాడు? நீ மனம் திரும்ப வேண்டும். నువ్వు మనసు మారాలా? உன் பாவத்தின் வாழ்க்கையை விட்டு மனம் திரும்ப வேண்டும். నీ పాపం బతికి నిడిసి మనసు మారు. நீ சாராய குடிக்கிறது மனம் திரும்ப வேண்டும். నువ్వు సారా తాగేదాన్ని ఇంకా మనసు நீ మారు. கெட்ட பேச்சு பேசுறது மனம் திரும்ப வேண்டும். నువ్వు చెడ్డ మాటలు ఇంకా మనసు మారు. நீ தீய வழியில் நடக்கிறது மனம் திரும்ப வேண்டும். అది ఒక చెడ్డ దారిలో నడుస్తావా మనసు మారు. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி எல்லாம் ஆண்டவர் பேசினால் ఇట్లంతా దేవుడు మాట్లాడితే வேற ஒரு மனுஷன் வந்து பேசுறான். వేరే ఒక మనిషి వచ్చి நீ మాట్లాడతాడు. மனம் திரும்ப வேண்டாம். నువ్వు మనసు మారద్దు. உன் வாழ்க்கையை நீ திருத்த வேண்டாம். నీ బతుకు తిద్దుకోవద్దు. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நல்லா குடி. బాగా తాగు. நீ குடிச்சாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறாரு. నువ్వు తాగిన దేవుడు నిన్ను நீ ప్రీతిస్తాడు. கெட்ட வழியில் நடந்தாலும் ஆண்டவர் மேல் அன்பா இருக்கிறாரு. నువ్వు చెడ్డ దారిలో నడిచిన దేవుడు ప్రేమగా ఉన్నాడు. அப்படியே சொல்லும் போது అట్లని చెప్పేటప్పుడు அந்த வார்த்தையை நல்லா காது கொடுத்து கேட்கிறாங்க. ఆ వాక్యం బాగా సొవిలిచ్చింటారు. அல்லேலூயா. அல்லேலூயா. பொய்யான நம்பிக்கை கேட்கிறாங்க. పొయ్యాన అబద్ధాన్ని நீங்க వింటారు. என்ன வேணா பாவம் செய்து கொள்ளுங்க. నువ్వేమైనా పాపం చేయి. நீங்க எப்படி வேணா வாழ்ந்து கொள்ளுங்க. నువ్వు ఎట్లైనా బతుకుకో. நீங்க சர்ச்சுக்கு வந்தா போதும். నువ్వు చర్చికొస్తే చాలు. நீங்க காணிக்கை கொடுத்தால் போதும். కానికిస్తే చాలు. உங்க வாழ்க்கை மாற வேண்டாம். నీ బతుకు మారేది. உங்க இஷ்டம் போல நீங்க வாழுங்க. ఇష్ట ప్రకారం బతకండా. அப்படின்னு சொல்லும் போது అట్లా అని చెప్పితే அந்த వార్த்தைகள் அவங்களுக்கு என்ன பண்ணுது? தேனா இருக்குது. ఆ మాట వాళ్ళకి తేనె తర ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ என்ன தப்பு வேணா பண்ணலாம். నువ్వేం తప్పైనా చేయి. நீ சிகரெட் குடிக்கிறா, சிகரெட் குடி. సిగరెట్ తాగుతావా తాగు. தண்ணி அடிக்கிறதா தண்ணி அடிச்சுக்கோ. నీళ్ళు తాగుతావా తాక్కో. எங்க வேணா போய் சுத்தி, எங்க வேணா வா. నువ్వు ఎక్కడైనా పసుట్టు ఏమైనా చేయి. ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரு. దేవుడు నిన్ను உன்னை ఆశీర్వదిస్తాడు. என்ன பண்ணுவாரு? నీ పైన ఏం చేస్తాడు? கொஞ்சத்துல இருந்து பெரிய 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 கோடீஸ்வரனா மாத்துவாரு. నీకు కొంచెం ఇంకా పెద్ద పెద్దగా కోటేశ్వరుగా మారుస్తాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படின்னு சொல்ல போடுறதுக்கே இவ்வளவு சந்தோஷமா? నువ్వు ఊరికే చెప్పిన దానికే ఎంత సంతోషం అంటే நான் நிஜமாவே சொன்னா அவருக்கு இன்னும் எவ்வளவு சந்தோஷமாகும்? నేను నిజంగా చెప్తే ఇంకెంత సంతోషమో. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்துல అదే టైంలో நீ செய்யற பாவம் నువ్వు చేసిన పాపము ஆண்டவர் உண்மையில கோபமா இருக்கிறாரு. నీ పైన కోపంగా ఉన్నాడు. உன்னை ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறாரு. దేవుడు నిన్ను చూస్తా உன் ఉన్నాడు. பாவத்தின் வழியை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். నీ పాపం దారిని ఇంకా మనసు நீ మారదు. செய்திருக்கிற தொழிலு அது தப்பான தொழிலு. నువ్వు చేసే వ్యాపారం అది తప్పైన వ్యాపారము. அதெல்லாம் நம்ம சொல்லும் போது అదంతా చెప్పేటప్పుడు யோசி, అయ్యో ఛీ, எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்றாங்க. ఎప్పుడు ఇదే చెప్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்ப சின்ன குழந்தை இருக்குது. చిన్న బిడ్డ ఉంది. அது நெருப்புல கை வைக்க போகுது. అది అగ్గిలో చేయి పెట్టుతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன வைக்க போகுது? ఏం పెడుతుంది? நெருப்புல கை வைக்க போகுது. అగ్గిలో చేయి పెడుతుంది. அப்ப அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? తల్లి తండ్రి ఏం చేస్తారు? வைக்காத, ఏ పెట్టద్దు. கை சுற்ற வைக்காத చేయి కాలిపోతుంది పెట్టద్దు அப்படின்னு மிரட்டுவோம். అట్లానే భయపడతారు. அது மீறி அந்த சின்ன குழந்தை போய் அந்த கையில வச்சு வைக்க போச்சுன்னா అది మీరిపోయి ఆ బిడ్డ చెయ్యి పెట్టితే அந்த அடியை கொடுத்து 2 ఏట్లేసి கை வைக்காதுன்னு சொல்ல தெரியாதா உனக்கு? చెయ్యి పెట్టదని నీకు తెలియదా? அப்படியே நம்ம மிரட்டுவோம். అట్లానే బెదిరిస్తాము. హల్లెలూయా. హల్లెలూయా. கரெக்டா இல்லையா? కరెక్టా తప్ప? இல்ல நல்லா வெயி, బాగా పెట్టి అగ్గిలోకి கை நெருப்புல வச்சுக்கோ అగ్గిలో బాగా చెయ్యి పెట్టుకో அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? అట్లానే మనం చెప్పుతుమా? அதே போல நம்ம ஆண்டவர் நம்மளை பார்த்து நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். అదే తర మన దేవుడు మన బిడ్డలుగా ఉందాము. நீ அந்த வழியில போகாத, నువ్వు ఆ దారిలో పోవద్దు. நீ இப்படி செய்யாத, నువ్వు ఇట్లా చెయ్యొద్దు. அப்படி நீ பண்ணினா உன் வாழ்க்கைக்கு உன் குடும்பத்துக்கு அது சாபமாய் அது
ఉంటాయి. ఈ దారిలో పోతే నువ్వు ఆశీర్వాదంగా ఉంటావు. హల్లెలూయా. హల్లెలూయా. என்று நம் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார். దేవుడు మన దగ్గర మాట్లాడతాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப ஆண்டவர் வார்த்தை நம்ம எப்படி கீழ்ப்படியணும்? దేవుని మాటకి మనం ఎట్లా తగ్గాల? வாசிங்க 2 தீமோத்தேயு 2 తీమోతి 4వ அதிகாரம் 4వ అధికారము 3వ వచనం 3వ వాక్యము 4వ వచనం 4వ వాక్యము 2 தீமோத்தேயு 2 తీమోతి 4వ அதிகாரம் 4వ అధికారము 3వ వచనం 4వ వచనం వాసిங்க 3-4వ వాక్యము. ஏனென்றால் ஆ. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்க மனதில்லாமல் ஏனெனா கடைசி நாட்கள்ல கடைசி காலம்ல ஆரோக்கியமான ஆண்டவர் வார்த்தையை கேட்க முடியாமல் அவங்க அதை கேட்காதபடியாக ఆరోగ్యంగా దేవుని మాట వినకుండా செவித்தனை உள்ளவர்களாகி ஆ, தங்கள் சுய இச்சையில் கேட்ட போதகர்களை ஆ. தங்களுக்கு திறனாக கேட்டுக்கொண்டு அல்லேலூயா. ஆரோக்கியமான உண்மையான சத்தியத்தை கேட்காதபடியாக ఆరోగ్యమైన మాటని సత్యమైన మాటని వినకుండా பொய் பேசுகிற అబద్ధం మాట్లాడే தன்னுடைய இச்சைக்கு அவங்க பேசுகிற దానికి తగ్గినట్లు మాట్లాడేది தன் இச்சையை தூண்டுகிற ఆ పాపాన్ని మాట్లాడేది அப்படியேப்பட்ட தேவ ஊழியக்காரர்களை அப்படியேப்பட்ட திருச்சபைக்கு இந்த நாட்கள்ல சபை போய்கொண்டிருக்கிறது. అట్లా దొంగ సభలకి అట్లా ఊరి సేవకులకి పోతా ఉన్నారు. அல்லேலூயா. హల్లెలూయా. உண்மையான தேவ வார்த்தையை கேட்காதபடியாக నిజమైన దేవుని వాక్యం వినకుండా இச்சையான வழிக்கு చెడ్డ దారికి எது வேணாலும் செய்துக்கோ. నువ్వేమైనా చేసుకో. உன் மாம்சத்துக்கு நீ என்ன பாவம் வேணாலும் செய்துக்கலாம். నీ మాంస శరీరానికి నువ్వేమైనా చేసుకో. அப்படியேப்பட்ட ஊழியக்காரர்களை தேடி போகிறார்கள். అట్లా సేవకులు వెతికి పోతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை தேடி போறாங்க? ఎట్లా సేవకులు వెతికి పోతారు. எதை பண்ணாலும் ஓகே நீ பண்ணிக்கோ, ఏదైనా చేసుకో, நீ சர்ச்சுக்கு வந்தா போதும், నువ్వు సభకి వస్తే చాలు, உன் காணிக்கையும் தசமாக கொடுத்தால் போதும், నువ్వు కాணிక దశల భాగం ఇస్తే చాలు, அது மட்டும் எங்களுக்கு போதும். మాకు అది మాత్రం చాలు. அதை நீங்க செய்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. అది చేస్తే దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు. அப்படியேப்பட்ட சபைக்கு தான் இன்னைக்கு விசுவாசிகள் கிறிஸ்துவ பிள்ளைங்க தேடி தேடி போறாங்க. విశ్వాసులు క్రీస్తు బిడ్డలు అట్లా సభకి వెతికి పోతారు. வாசிங்க. சத்தியத்துக்கு செவியை விலக்கி உண்மையான சத்தியத்துக்கு அவங்க என்ன பண்றாங்க? காலை மூடிக்கிறாங்க. இப்படி నిజమైన సత్యానికి చెవులు మూసుకుంటారు. உண்மையான சத்தியத்துக்கு இப்படி காது மூடிக்கிறாங்க. నిజమైన సత్యానికి చెవులు మూసుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. பொய்யான சத்தத்துக்கு நல்ல காது என்ன பண்றாங்க? திறந்து வச்சுக்கிறாங்க. అబద్ధమైన సత్యానికి బాగా చెవులు తీసింటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ இப்படி பண்ணக்கூடாதம்மா, అమ్మా ఇట్లా இது చెయ్యకూడదమ్మా, ஆண்டவருக்கு பிடிக்காதம்மா, ఇది దేవునికి ఇష్టం లేదమ్మా, அது சொன்னா போச்சு. అది చెప్పితే చాలు. ஐயோ இந்த ஐயாக்கு வேற வேலை இல்ல. అయ్యాక పని లేదు. ஐயா எங்க பரம்பர தொழில் ஐயா இது. ఇది పరమర పని అయ్యా. ஐயா எங்க தாத்தா பாட்டி எங்க மூட்டன் எல்லாரும் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தோம். మా తాత అవ్వ తాత ముత్తాత ఇదేనయ్యా చేస్తా இது ఉంటే. பண்ணாதாயா எங்களுக்கு டெய்லி சாப்பாடு. ఇది చేస్తేనే మాకు రోజు భోజనము. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. దేవుడు ఏం చెప్తాడు? பாரு, கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட சபைகள் உண்டாக்குமா? ఇట్లా కడిసి కాలంలో ఇట్లా సభ ఉరుపతాయి. இப்படிப்பட்ட விசுவாசிகள் எழும்புவாங்களாமா? ఇట్లా విశ్వాసం లేస్తారు. ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? காது அப்படியே கப்பன்னு மூடிடுவாங்க. దేవుడు చెప్పే మాటకి చెవులు మూసుకుంటారు. அல்லேலூயா. హల్లెలూయా. பொய்யான வார்த்தைக்கு అబద్ధమైన మాటకి என்னமா பண்றது? வேற ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, వేరే సేవకులు చెప్తారు, வயிற்று பாட்டுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம்யா. కడుపు బాధకి ఏమైనా చేయొచ్చునయ్యా, திருடு கூட திருடலாம், దొంగలు కూడా దొంగలియచ్చు. நம்ம வயிறு பசியா మన కడుపు அது ఆకలి யாருக்கா தெரியும்? అది ఎవరికి తెలుసును. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படிப்பட்ட ஊழியக்காரர் பேசும்போது எப்படி இருக்கும்? అట్లా సేవకులు మాట్లాడేటప్పుడు ఎట్లుంటుంది? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கடைசி நாட்கள்ல இப்படிப்பட்ட இதயமாய் நம்ம இதயங்களா மாறுமாமா? ఇట్లా కడిసి కాలం ఇట్లా హృదయంగా మారుతుంది. ஆண்டவருடைய உண்மையான சத்தியங்கள் நாம கேட்காதபடியாக దేవుని సత్యము నిజమైనది వినకుండా பொய்யான சத்தியத்துக்கு நம்ம நல்லா காது குறிச்சு கேட்போம். అబద్ధమైన సత్యానికి మనం చెవులిచ్చింటాము. நம்ம இச்சையான வழிக்கு எது எது சரின்னு படுதோ எங்கெங்க அங்க அப்படி போதிக்கிறாங்களோ அங்க நம்ம போகலாமே என்று நம்ம மனசு தோணும். మనం చెడ్డ అలవాట్లకి మనకి ఎక్కడ బోధిస్తారో అక్కడంతా మనసు పోను. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியம் படி நம்ம போதிக்கும் போது సత్యాన్ని సత్యమే చెప్పించేటప్పుడు அல்லேலூயா. அல்லேலூயா.
பாவம் இதுதான் சத்தியம், இதுதான் பரிசுத்தம் என்று நம்ம கட்டளிட்டு உணர்த்தும் போது இதுதான் பாப்பம், இதுதான் சத்தியமான தண்டிச்சேதப்படு. அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு அது கேட்க மனசு இல்ல, அது கேட்கறதுக்கு இஷ்டம் இல்ல. అది ఇనేకి ఇష్టం లేదు, అది అనుకోనేకి ఇష్టం లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா பொய்யாக யாராவது வந்து பேசும்போது అబద్ధంగా ఎవరైనా వచ్చి మాట్లాడితే ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சகோதரி. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాడు సహోదరి. நீ எதுக்கும் கவலைப்படாத சகோதரி. నువ్వేమిటికి బాధపడాదు సహోదరి. நீ எது வேணாலும் செய்து கொள் சகோதரி నువ్వేమైనా చేసుకో సహోదరి. அப்படின்னு வந்து சொல்லும் போது అట్లని చెప్పితే ஆஹா ఆహాహా, இவருதாப்பா ஊழியக்காரரு, ఇతడుదా నిజమైన సేవకుడు. நம்ம எதை பண்ணாலும் சரி சரின்னு சொல்றாரு. మనం ఏ విధంగా చేస్తున్నా సరి సరి అంటాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. ஐயா நீங்களே வந்துருங்க ஐயா ஒரு மேட்டு எங்க வீட்டுக்கு. ఇంక మిట్టుగా నువ్వే వచ్చిడయ్యా మా ఇంటికి. உங்க சபைக்கே நாங்க வந்துருவோம் ஐயா. మీ సభకే మేము వచ్చేస్తామయ్యా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க இப்படிப்பட்ட இதயம் மாறுது. ఇట్లా హృదయంగా మారుతుంది. வாசிங்க எரேமியா యెరెమయా 6ஆம் அதிகாரம் 14. 6 అధికారం. எரேமியா 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். యెరెమయా சமாதானம் இல்லாதிருந்தோ ஆ, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி அல்லேலூயா. பாருங்க ஊழியக்காரர்கள் எப்படி வந்து சொல்லுவாங்க, సేవకులు ఎట్లా వచ్చి చెప్తారు, சமாதானமே இருக்காது. అక్కడ సమాధానమే ఉండదు. அவங்க வீட்டுல குழப்பம், அவங்க வீட்டுல சண்டை, அவங்க வீட்டுல போராட்டம். వాళ్ళ ఇంట్లో జగడాలు కొలుపుగా ఉంటుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அவங்க செய்யற பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் கோபம் அந்த வீட்டில் வந்து இறங்கி இருக்கிறது. వాళ్ళు చేసే పాపాని కోసం దేవుని కోపం వచ్చి దిగింది. அந்த வீட்டுல போய் சமாதானம், ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று ஒரு சில ஊழியக்காரர் சொல்றாங்க. పోయి కొంచెం సేవకులపై చెప్తారు సమాధానము సమాధానం అని చెప్తారు సేవకులు. ஆ, சமாதானம் இல்லாதிருந்தோ ஆ, சமாதானம் சமாதானம் என்று சொல்லி ஆ. என் ஜனத்தின் காயங்களை ஆ. மேற்பூச்சாய் குணமாக்குகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னுடைய ஜனத்துடைய காயங்களை మా జనాల గాయాన్ని வெறும் மேல மட்டும் அப்படியே என்ன பண்றாங்க, பூசி விடுறாங்க. ఆ పైన ఇట్లా పూసిడిస్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. இப்போ கீழே வந்து ஒரு புண்ணு ஆயிடுச்சு, దిగుపడి ఒక గాయమాయ அது அப்படியே என்ன பண்றாங்க, దాన్ని అట్లే ఏం చేయాల, ஒரு துணியை போட்டு மறைச்சிடுறாங்க. ఒక పట్టేసి మూస్తారు. அது ஒண்ணு ఆవదు. అది ఏం అవదు అని. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு புண்ணு ஆயிடுச்சு, అది ఒక గాయమాయ. அந்த புண்ணு மேல அப்படியே ஒரு துணியை மூடி, ఆ గాయం మీద ఒక బట్ట ஒண்ணு போலப்படாது அந்த துணி, அந்த புண்ணு ஆறிடும். ఆ ఏమి బాధపడాదు ఆ పుండు ఆరిపోతుంది. அல்லேலூயா. హల్లెలూయా. ஆனா உண்மையான அந்த புண்ணு எங்க இருக்கு, எவ்வளவு ஆழத்துல போயிருக்குது. అది నిజమైన గాయం ఎంతగంట పోయింది. அது செப்டிக் ஆகுமா, అది సప్తిక్ అవునా, அதுக்கு மருந்து போடணுமே, దానికి ముందే அதெல்லாம் அவங்க யோசிக்கிறது கிடையாது. దాన్ని యోచన அப்படியே చేసి மேற்பூசாய் பூசி விட்டு అది పైనే పూసి எல்லா சமாதானம் என்று பொய்யாக சொல்லிட்டு போவாங்க. అంతా సమాధానమేని అబద్ధం చెప్పి వెళ్ళిపోతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படியேப்பட்ட ஊழியக்காரர் இந்த கடைசி நாட்கள் அநேகர் எழும்புவாங்க. ఈ కడసి కాలంలో అట్లా సేవకులు లేస్తారు. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். మనము జాగ్రత్తగా ఉండాల. அப்பா இது புண்ணுனா இந்த புண்ணுதான், గాయం అంటే గాయమే. இந்த புண்ணு நீ என்ன பண்ணணும், ఈ గాయాన్ని ఏం చేయాలి, டெய்லி வந்து இதுக்கு செப்டிக் மருந்து போட்டுக்கணும். రోజు సప్తికి మందు వేసుకోవాలా, டெய்லி வந்து இந்த புண்ணுக்கு மருந்து போடணும். రోజు ఈ పుండికి మందు వేసుకోవాలా. அப்படி போட்டாதான் இந்த புண்ணு ஆறும். ఇట్లా వేస్తేదా గాయం మారును. அல்லேலூயா. 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 அப்படி சொல்றீங்க ஊழியக்காரர்கள் பிடிக்கிறது இல்ல, అట్లా చెప్పే సేవకులు ఇష్టమయ్యేలా. வெறிய மேல பூசாய் அப்படியே ஆசை வார்த்தைகள் பேசுகிற ஊழியக்காரர்கள் தான் இன்னைக்கு ஆசையா இருக்கிறது. ప్రేమగా మాట్లాడే సేవకుల మీదుగా ప్రేమ ఉంటుంది. அல்லேலூயா. 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 அப்ப நம்ம என்ன பண்ணணும், இப்படியாப்பட்ட இதயத்திலிருந்து நம்ம மனம் திரும்ப வேண்டும். ఇట్లా హృదయం ఉండే వాళ్ళ మనసు మారాలా. வாசிங்க ஏசாயா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். యేసయ్య ஏசாயா 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் தரிசனக்காரரை நோக்கி ஆ. தரிசனம் காண வேண்டாம் என்றும் ஆ, ஞான திருஷ்டிக்காரரை நோக்கி ஆ, யதார்த்தமாய் எங்களுக்கு தரிசனம் கொள்ளாமல் ஆ, எங்களுக்கு இதமான சொற்களை குறைத்து ஆ, மாயமானவர்களை சிருஷ்டியுங்கள் என்றும் ஆ. பாருங்க இந்த இப்படியாப்பட்ட ஜனங்கள் என்ன பண்றாங்க, ఇట్లా జనాలు ఏం చేస్తారు, ஊழியக்காரர்களை பார்த்து என்ன சொல்றாங்க, సేవకులు చూసి ఏమంటారు, ஐயா ஐயா நீங்க ஆண்டவர் வார்த்தையில எங்களுக்கு சொல்ல வேண்டாம், దేవుని వాక్యం నాకు చెప్పొద్దు, ஆண்டவர் என்ன சொல்றாங்க அது கேட்டு எங்களுக்கு சொல்லாதீங்க, దేవుడు ఏం చెప్తాడని ఇని మాకు చెప్పదు, எங்களை சந்தோஷப்படுறபடி நீங்களே ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, మేము సంతోషంగా ఉండేనట్ల మీరే ఏమైనా చెప్పండి, நாங்க சந்தோஷமா இருக்கணும், మేము సంతోషంగా ఉంటాము, அதுக்காக நீங்களே ஏதாவது ஒண்ணு
உன்னை தயாரிச்சு உன்னை நீங்களே உங்க மனசு படி நீங்க ஏதாவது நீங்க சொல்லுங்க ஐயா. మీరే ఉరుపత్తి చేసి మీ మనసు కొద్దికి మీరు చెప్పండి అయ్యా. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க இப்படி கடைசி நாட்கள்ல ஜனங்க எப்படி மாறுவாங்க. ఈ కడిసి కాలంలో జనాలు ఎట్లా మారుతారు. ஆண்டவர் சத்தத்தை கேட்க இஷ்டம் இல்ல. దేవుని శబ్దాన్ని నీకు ఇష్టమే. எங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க எங்களுக்கு சொல்லாதீங்க. దేవుడు ఏం చెప్తాడని మాకు చెప్పొద్దండ. அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றது தேவை கிடையாது. దేవుడి మాట మాకు అవసరం లేదు. எனக்கு நீங்களே ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. మీరే నాకేమైనా ఒకటి நான் చెప్పండి. சந்தோஷமா இருக்கணும். నేను సంతోషంగా ఉండాలా. நான் சந்தோஷமா இருக்கிறபடி என் காதுல நல்லா தேன் மாதிரி ஏதாவது வார்த்தை நீங்க சொல்லுங்க ஐயா, உங்க இஷ்டத்துக்கு போல. నేను సంతోషంగా ఉన్నానట్ల తేనెలాగా నా చెవులో పోయేనట్లు ఒక మాట చెప్పయ్యా. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனங்களா இன்றைக்கு நாம மாறிக்கொண்டிருக்கிறோம். అట్లా జనాలుగా ఈ రోజు మనం మారుతా ఉన్నాము. ஆண்டவர் சொல்றா ஜாக்கிரதையா இருங்க. దేవుడు చెప్తాడు జాగ్రత్తగా ఉండండి. ஜாக்கிரதையா இருங்க. జాగ్రత్తగా உங்க ఉండండి. மனசு என்ன விரும்புது? నీ మనసు ఏమి ఇష్టపడుతుంది? ஆண்டவர் சொல்லுகிற கட்டுப்பாட்டுக்கு ஆண்டவர் சொல்ற என்னது கடினமான சொற்களுக்கு நம்ம இதயத்தை இடம் இருக்கிறதா? మన దేవుడు కండిషన్ గా మాట్లాడే మాటకి మన హృదయం ఉందా? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சொல்ற பேச்சு நாம கேட்க மாட்டோம். அப்படி எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்பாங்க? దేవుని మాట మనం వినలేదంట. మన మాట బిడ్డలు ఎట్లింటారు? ஐயா என் பையன் சொல்ற பேச்சே கேட்க மாட்டான் ஐயா. అయ్యా నా బిడ్డ చెప్పిన మాట వినలేదయ్యా. ஐயா கெட்ட கெட்ட பேச்சா பேசுறான் ஐயா. చెడ్డ చెడ్డ మాటలు ஐயா మాట్లాడాడు. என்னையே அடிக்க வரான் ஐயா. అయ్యా నన్నే కొట్టేకొస్తాడు. ஐயா இப்ப சின்ன வயசுலயே போய் சாராயெல்லாம் குடிக்கிறான் ஐயா. చిన్న వయసులో సారాయంతా తాగుతాడయ్యా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அவர் ஆண்டவர் பேச்சு கேட்கறீங்களா? మీరు దేవుని మాట వింటారా? நீங்க ஆண்டவர் பேச்சு கேட்காதபடி உங்க இஷ்டத்தை போல நீங்க வாழ்றீங்க. அதே போலதான் உங்க பிள்ளைங்க உங்க பேச்சு கேட்காதபடி இஷ்டம் போல அலைந்து திரிந்து வாழ்கிறாங்க. దేవుని మాట మీరు వినుకున్నట్ల మీ బిడ్డలు కూడా మీ మాట వినుకున్న ఇష్టం వచ్చినట్ల తిరుగుతారు. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க அந்த பரமபிதா அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது ஐயோ என் ஆண்டவர் என்னை இப்படி சொல்லியிருக்கிறாரு, நான் ஒண்ணுமே என் வாழ்க்கையை மாத்துவேன், அவர் சொல்றபடி நான் நடப்பேன் என்று நீங்க ஒப்பு கொடுக்கும் போது உங்க பிள்ளைங்க உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஐயோ எங்க அம்மா அப்பா இப்படி சொல்றாங்க, அவங்களுக்கு இது பிடிக்காது, நான் பரிசுத்தமா வாழணும், இனிமே என் அப்பா பேச்சு கேட்பேன் என்று அவங்க ஒப்பு கொடுத்து வாழ்வாங்க. పరమపిత మాట మీరింటే మీ బిడ్డలు కూడా మీ మాటినే నా తండ్రి యేసయ్య మాటని మేము విన్నట్ల నా బిడ్డలు కూడా వింటారని మీరు కూడా ఉంటారు. அல்லேலூயா. 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 அப்ப நீங்க உங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கும் போதுதானே நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்பாங்க. మీరు తల్లి తండ్రి మాట వింటారని మీ బిడ్డ మాట కూడా వింటారు. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் மறுபடியும் நம்ம வாட்டி நம்ம கட்ட இந்த இப்படி நீங்க செய்யாதீங்க, நீங்க இது பண்ணாதீங்க, கெட்ட பேச்சு பேசாதீங்க, நீ நல்லவங்களா வாழுங்க, எல்லா ஜெபத்துக்கும் வாங்க என்று மாறி மாறி திருப்பி நம்ம சொல்லிக் கொண்டே இருக்கிறாரு. మారి దేవుడు మన దగ్గర మాట్లాడుతూనే ఉన్నాడు. ఈ కూటానికంతా మీరు వచ్చి కలుసుకోండి అనేసి. அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்ட பேச்சு பேசாதீங்க, చెడ్డ మాటలు మాట్లాడాడంట. கோபப்படாதீங்க, எரிச்சல் படாதீங்க, కోపపడాదండ, మంట పడాదండ. நம்ம கேட்கறதே கிடையாது. మనం వినేదే లేదు. அவர் சொல்லிக் கொண்டே இருக்கட்டும். అతడు చెప్పుతానే ஆனா ఉన్నాడు. உங்களுக்கு மட்டும் வருத்தம், నీకు మాత్రం బాధ. ஏசப்பா என் பையன் பேச்சு கேட்க மாட்டாயா. ఏసప్పా నా మాట వినలేదయ్యా. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, దేవుడు చెప్తాడు, நீ என் பேச்சு கேட்டா தானே அவன் உன் பேச்சு கேட்பான். నువ్వు నా మాట వింటే కదా వాళ్ళు నీ మాట వింటారు. சரியா தப்பா? అది సరినా తప్ప? அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா தப்பா? అది రైటా తప్ప? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நம்ம பிள்ளைங்க பார்த்துட்டு இருப்பாங்க, మన బిడ్డలు చూస్తా ఉంటారు. ஐயோ நம்ம அப்பா அம்மாவே ஆண்டவர் பேச்சு கீழ்ப்படியாத நடக்கிறாங்க, அப்ப நாம மட்டும் எதுக்குது அப்பா அம்மா மட்டும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம், நாமளும் இஷ்டப்படி நம்ம வாழலாம், ஓடலாம், ஒடியாடலாம் என்று அவங்களும் வாழ்வாங்க. మన తల్లి తండ్రి ఏసయ్య మాట వినలేదు, మనం మాత్రం ఏంటికే మన తల్లి తండ్రి మాట మాట్లాడి వినాలనేసి ఇష్టపడతారు, పోతారు, వస్తారు. அல்லேலூயா. 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 அல்லேலూయా. பாருங்க, ஒரு சின்ன செடி சின்னதா இருக்கும் போதே வளர்ச்சிடலாம். ఆ చిన్న చెట్టుగా ఉండేటప్పుడే ఉంచుకోవచ్చు. அல்லேலூயா. அல்லேலூயா. அது பெரிய மரமாய் மாறும்போது நம்ம வளைச்சோம்னா அந்த மடம் உடைஞ்சிரும். అది పెద్ద మాల అయినాక వంచకపోతే ఆ మాల ఇరిగిపోతుంది. அதனால ஆண்டவர் நமக்கு சமயம் கொடுக்கிறாரு. దానికే దేవుడు మనకి సమయం நாம ఇస్తాడు. மாறதுக்கு ஆண்டவர் நேரத்தை கொடுக்கிறாரு. మనం మారేకి దేవుడు మనకి టైం அந்த ఇస్తాడు. நேரத்திலேயே அந்த சமயத்துல நம்ம என்ன பண்ணணும்? மாறணும், ஒப்பு கொடுக்கணும். ఆ సమయంలో టైంలో మనం మారాలా. வாசிங்க எரேமியா 23:17. எரேமியா 23ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி, ஆ.
உங்களுக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் நாங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, அந்த ஊழியக்காரர்கள் என்ன வந்து சொல்லுவாங்க, సేవకులు ఏమొచ్చి చెప్తారు, உங்க மேல பொல்லாப்பு வராது, మీ మీద కుట్రం రావదు, உங்களுக்கு ஆபத்து வராது, మీకు ఆపత్తు రావదు. ஓ நீங்க ஆண்டவர் பேச்சு கேட்டாலும் கேளுங்க, கேட்காலும் போங்க, దేవుని మాట వినండి, ఇనుక పోండా. ஆண்டவர் கோபம் உங்க மேல வராது, దేవుని కోపం మీ మీద రావదు, அவர் செய்கிற உங்க தீங்கு வராது உங்க வாழ்க்கையில. అతడు చేసే కుట్రం యావదు రావదు మీ బతుకుల. அல்லேலூயா. இது பொய்யாக பேசுவாங்க, అబద్ధంగా మాట్లాడతారు, அவங்க சமாதானம் பொய்யான சமாதானத்தை சொல்லுவாங்க, అబద్ధమైన సమాధానం మాట్లాడతారు. அல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, ఏం చెప్తారు, நீங்க மாறவே தேவையில்லையா, మీరు మారాల్సింది అవసరం, மாறவே தேவையில்லை, అమ్మా నువ్వు మారాల్సింది நீ అవసరం, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, నువ్వు ఎట్లయినా நீ బతుకు, கோவப்படு, எரிச்சல் படு, கெட்ட பேச்சு பேசு, నువ్వు కోపపడు, మంటపడు, చెడ్డ మాటలు எத்தனை మాట్లాడు, பாக்கு போடு, ஆன்ச போடு, ఆకు ఒక అనుసేయి. அல்லேலூயா. హల్లెలూయా. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, నువ్వేమైనా చేసుకో, ஆண்டவருடைய சமாதானமா வச்சிருப்பாரு, దేవుడు నిన్ను உன் సమాధానం, வாழ்க்கை கஷ்டமே வராது. నీ బతుకులో కష్టం రావదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இது பொய்யாய் சொல்லுகிற ஊழியக்காரர்கிட்ட ஓடி ஓடி போவாங்களாமா. అబద్ధమైన చెప్పే సేవకుల దగ్గరికి పరిగెత్తి పరిగెత్తి పోతారు. வாசிங்க ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஒளிமுக வாசலிலே கடிந்து சொல்லுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். அல்லேலூயா. హల్లెలూయా. கடிந்து பேசும்போது அவர்களை வெறுக்கிறாங்க, కండిషన్గా మాట్లాడే వాళ్ళు దూషిస్తారు. హల్లెలూయా. హల్లెలూయా. எந்தெந்த ஊழியக்காரர் கண்டிஷனா பேசுறாங்களோ, యా సేవకుల కండిషన్ గా మాట్లాడతారు, எந்தெந்த சபையில கண்டிஷனா இதை நீ செய்யக்கூடாது, இது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என்று சொல்லுறாங்களோ, యా సభలో ఇది ఇష్టం లేదు నువ్వు చేసే కార్యం అని చెప్తారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அந்த அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, వాళ్ళంతా ఏం చేస్తారు, விரோதியா பாக்குறாங்க, విరోధిగా చూస్తారు. அல்லேலூயா. அவங்க హల్లెలూయా. எல்லாம் வெறுக்கிறாங்க, వాళ్ళంతా దూరం చేస్తారు, அவங்க எல்லாம் ஆண்டவரை புறம்பை தள்ளுறாங்க, వాళ్ళ పక్కకి దొబ్బుతారు, அவங்க பேச்சு கேட்கறதுக்கு இஷ்டமே இல்ல. వాళ్ళ మాట నాకు ఇష్టం లేదు. அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நம்ம இருதயம் எப்படி காணப்படுகிறது, మన హృదయం ఎట్లా తెలుస్తా ఉంది, இன்னைக்கு உங்க இருதயம் எப்படி காணப்படுகிறது, మీ హృదయం ఇప్పుడు ఎట్లా తెలిపిస్తా ఉంది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. உங்களுக்கு கடினமான வார்த்தைகள் தேவைப்படுகிறதா, இல்லையா நான் எதை வேணா செய்தாலும் அவங்க எனக்கு சமாதானம் தரணும், அவங்களை என்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று உங்க இதயம் தோணுகிறதா, కండిషన్ గా మాట్లాడే మాట కావాలంటే మీ హృదయము లేదు, ఏమైనా మాట్లాడిన హృదయం ఉందా మీకు, நாங்க எதை வேணாலும் செய்யலாம், எங்களுக்கு ஆசீர்வாதம் தாங்க ஐயா, அந்த ஏசப்பா எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா, நாங்க இஷ்டப்போல வாழணும் ஐயா அப்படின்னு நம்ம இதயம் இருக்குதா, మేము ఎట్లా కావాలంటే చేస్తాం, ఇష్టం ప్రకారం బతుకుతాం, నీ ఆశీర్వాదం అని మీ హృదయం మాట్లాడుతా ఉందా. அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க இந்த ஊழியக்காரர்கள் இன்னும் என்னென்ன பண்றாங்கன்ட்டு, ఈ సేవకులు ఇంకా ఏమేం చేస్తారని చూడండి. 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாதிபதிகளை பரியாசம் பண்ணி தேவனுடைய உண்மையான ஊழியக்காரர்கள் என்ன பண்றாங்க, கேலி கிண்டல் பண்றாங்க, నిజమైన సేవకుల్ని గేలి కిండల్ చేస్తారు. ஐயோ இந்த ஐயாக்கு வேற வேலையே இல்லையா, ఈ అయ్యాకి వేరే పనినే இந்த లేదయ్యా, ஐயாக்கு புத்தியே இல்லையா, ఈ అయ్యాకి బుద్ధి లేదయ్యా, எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, ఎప్పుడు ఇదే చెప్తా ఉంటాడు. அவருடைய வார்த்தைகளை அபிஷேகித்து ஐயோ உங்க வார்த்தையெல்லாம் யாராவது கேட்பாங்களா, అతని మాట ఎవరైనా వింటారా. ஐயோயா హల్లెలూయా. இவங்க பேச்செல்லாம் யாராவது கேட்பாங்களா, వీళ్ళ మాట వింటారా. அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியா கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல் போயிற்று. அல்லேலூயா. பாருங்க என்ன பண்றாங்க, ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறாங்க, దేవుని మాటకి చెవు లేకుండా పోతారు, அவங்க அசட்டை பண்றாங்க, అతను అసట్టు చేస్తారు, அவங்க கேவலமா பேசுறாங்க, వాళ్ళు కేవలంగా మాట్లాడతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. எப்ப பார்த்தாலும் இவங்க இப்படிதான், ఎప్పుడు వీళ్ళు ఇట్లేదా, நம்ம கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியும், మన కష్టం వాళ్ళకేమి நம்ம తెలుసు, வேதனை அவங்களுக்கு என்ன தெரியும், మన బాధ వాళ్ళకేం తెలుసును, உங்களுக்கு யாரு இருக்கிறா, నాకు ఎవరుండారు, எனக்கு புருஷன் இல்லையே, నాకు మొగుడు లేదు, எனக்கு மனைவி இல்லையே, నాకు భార్య లేదే. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் கேலி கிண்டல் பண்றது, గేలి కిండల్ చేసేది. அவர்தான் சொல்லிக்கிறாரு, நான் உண்மையிட்ட உனக்கு எல்லாமா இருக்கிறேன், உனக்கு தகப்பனா நான் இருக்கிறேன், உனக்கு தாயா நான் இருக்கிறேன்னு சொல்லும் போது దేవుడు చెప్తాడు అంతా నేనే ఉండాను, తల్లి తండ్రి నీకు అన్ని నేనే ఉండాను. ஐயோ எனக்கு யாரும் இல்லையா, అయ్యో నాకెవరు లేదయ్యా,
அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க இந்த கடைசி நாட்கள் எப்படி நம்ம இதயம் மாறிக்கொண்டிருக்குது. ఈ కడసి కాలంలో మన హృదయం ఎట్లా మారుతా ఉంది. வாசிங்க எரேமியா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எரேமியா தீர்க்கதரிசியை கர்த்தர் அடித்து அவனை கர்த்தருடைய ஆலயத்திலே பென்யமீன் கோத்திரத்தாரைச் சேர்ந்த மேல் வாசலில் இருக்கும் காவலறையிலே போட்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை உண்மையான தேவனுடைய மனுஷனை பிடிச்சு அவனை அடிக்கிறாங்க. నిజమైన ఎరమియా తీర్కదర్శిని కొట్టుతారు. அல்லேலூயா. அவனை பிடிச்சு அடிச்சு சபையில இருக்கிற ஒரு அறையில பூட்டி வைக்கிறாங்க. కొట్టి తిట్టి ఒక రూమ్ లో కేసి మూసి పెడతారు. அல்லேலூயா. இது யாரு செய்யுது? ఇది ఎవరు చేసేది? வெளியிருந்து ஆட்கள் வந்து அந்த ஊழியக்காரனை அடிக்கல. బయట నింకా వచ్చి కొట్టలేదా సేవకుని? ஆண்டவர் தெரியாத பிள்ளைங்க வந்து அந்த ஊழியக்காரனை அடிக்கல. దేవుని తెలుసుకోకుండా బిడ్డలు వచ్చి కొట్టలే. தன் விசுவாசிகளே, అతని విశ్వాసులనే, ஆண்டவர் பிள்ளைகளே இந்த எரேமியா என்ற ஒரு தீர்க்கதரிசியை, எரேமியா என்ற தேவ மனுஷனை அடிச்சு ஒரு அறையில போட்டு வைக்கிறாங்க. ఎరమియా తీర్కదర్శి దేవుని బిడ్డని కొట్టి ఒక రూమ్ లో చేస్తారు. సభ సేవకు వీళ్ళే. அல்லேலூயா. அப்ப உங்க மனசுல தோணுது, మీ మనసులో అట్లా ఎదుగుతుంది. நாங்களும் இப்ப உங்களதான் அடிச்சு உங்களை ஒரு ரூம்ல போட போறோம்னு எல்லாம் நினைக்கிறீங்களா? మిమ్మల్ని మేము కూడా అదే తర కొట్టి ఒక రూమ్ లో చేస్తామని మీ మనసులో ఉందా? அல்லேலூயா. హల్లెలూయా. பல்லெல்லாம் உடைச்சு నువ్వు పండ్లంతా పగలు కొట్టి ஒரு ரூம்ல போட்டு வைக்கணும். ఒక రూమ్ లో చేయాలా? எப்ப பார்த்தாலும் மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ఎప్పుడు చూడి మనసు మారు, మనసు మారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்படின்னு யோசிக்கிறீங்களா? అట్లని యోచన చేస్తారా? பாருங்க, எரேமியா இந்த தீர்க்கதரிசி அப்படிதான் புடிச்சு அடிச்சு உடைச்சு ஒரு அறையில போட்டு என்ன பண்ண வச்சுட்டாங்க. ఎర్మియా తీర్కదర్శిని అట్లుగా కొట్టి రూమ్ లో కేసరి. ஏன்னா ஒரு உண்மையான தீர்க்கதரிசி அவர் சொன்னதெல்லாம் நீங்க மனம் திரும்ப வேண்டும். நீங்க மனம் திரும்பினா ஆண்டவரோட கோபம் உங்க மேல வரும். అది నిజమైన తీర్కదర్శి అతడు. దానికి మీరు చెప్పిన మాట ఎన్నుకుంటే దేవుని కోపం వస్తుందని. அல்லேலூயா. హల్లెలూయా. அதுக்காக அந்த மனுஷனை பிடிச்சு அடிச்சு உடைச்சு దానికాగ మనిషిని పెట్టి కొట్టి, ஏய் நாங்க சொல்றபடி எங்க காதுக்கு தேனா இருக்கிற வார்த்தைகளை சொல்லுனா நீ பார்த்து மனம் திரும்பி இதை விடு அதை விடு சொல்லிக்கிறேன்னு சொல்லி அவனை அடிச்சு உதைச்சு மிதிச்சு என்ன பண்ணாங்க, பூட்டி வச்சுட்டாங்க. మాకు ఇష్టమైన మాట మాట్లాడంటే యాదేదో చెప్పి మా మనసు కొలుపుతావని కొట్టి రూమ్ లో కేసరి. வாசிங்க 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளை, உண்மையான ஊழியக்காரர்களை, சொந்த சபா பிள்ளைகள், சொந்த விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளே என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஊழியக்காரர்களை கொண்டு போடுறாங்க. సొంత సభ సొంత విశ్వాసులే సేవకుల్ని కొట్టి చంపేస్తారు. ஏன்னா அவங்க சொல்றது இஷ்டப்படி அவங்க இதயத்துக்கு தேனா இருக்கிற வார்த்தைகளை அவங்க பேசல. ఆ ఇష్ట ప్రకారం వాళ్ళు ఇష్టపడినట్లు తేనగుండే మాటలు మాట్లాడలేదు. அவங்க ஆண்டவர் வார்த்தையை பேசுறதுனால அவங்களை பிரிச்சு அடிச்சு உடைச்சு லாஸ்ட்ல அவங்களை கொன்னே போடுறாங்க. దేవుని ఇష్టమైన మాటలు మాట్లాడే వాళ్ళకి ఇష్టం కాకుండా కొట్టి చంపేస్తారు. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம இதயம் எப்படி இருக்குது? ఈ పొద్దు మన హృదయం ఎట్లుంది? அல்லேலூயா. హల్లెలూయా. இன்னைக்கு நம்ம இதயம் எப்படி இருக்குது? ఈ రోజు మన హృదయం ఎట్లుంది? ஆண்டவர் நம்மளை கண்டித்து வளர்த்தும் போது நம்ம இதயம் எப்படி காணப்படுகிறது? దేవుడు మమ్మల్ని కండిషన్ చేసి బతికిపించేదాన్ని ஆண்டவர் மேல கோபம் வருதா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் மேல கோபம் எரிச்சல் வருதா? దేవుని మీద కోపము, సేవకుల మీద కోపము, మంట వస్తుందా? அல்லேலூயா. இன்னைக்கு பொய்யான சத்தியத்தை சொல்லுகிற சபைக்குதான் ஓடி 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 போறாங்க. అబద్ధం చెప్పే సభకి పరిగెత్తి పోతారు. அல்லேலூயா. உண்மையுள்ள சபைக்கு ஆண்டவர் வார்த்தை சொல்றது அந்த சபைக்கு வருவதில்லை. ఆ నిజముగా మాట్లాడే సభకి వచ్చేలేదు. அல்லேலூயா. வாசிங்க எரேமியா 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆடுகிறார்கள். அப்படி இருப்பது என் கருத்துக்கு பிரியமா இருக்கிறது. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? பொய்யான தீர்க்கதரிசிகள், అబద్ధమైన తీర్కదర్శులు, அல்லேலூயா, கள்ள உபதேசங்கள், దొంగ ఉపదేశము, அதுதான் என் ஜனங்களுக்கு பிரியமா இருக்கிறது. அதுதான் నా జనాలకు ఇష్టముగా ఉంది. அல்லேலூயா. காசு அப்படியே வரும். పర్సుల కాసులు అట్లా వచ్చును.
బ్యాంకులో அப்படியே காசு கொட்டு బ్యాంకులో అట్లే డబ్బులు పోయి పోసను அப்படி சொல்லுகிற தீர்க்கதரிசியை தான் தேடி ஜனங்களை ஓடுகிறாங்க. అట్లా చెప్పే తీర్కదర్శిని జనాలు వెతికి పోతారు. హల్లెలూయా. உண்மையான தீர்க்கதரிசிகளை என்ன பண்றாங்க? அசட்டை பண்றாங்க. నిజమైన తీర్కదర్శులను అసట్టை చేస్తారు. உண்மையான ஊழியக்காரர்களை அசட்டை பண்றாங்க. నిజమైన సేవకులను అసట్టை చేస్తారు. ஆனா முடிவு ஒண்ணு இருக்குது. అయినా ముడుపు ఒకటి ఉంది. ఆ முடிவுல நீங்க என்ன பண்ணுவீங்க என்று ஆண்டவர் கேட்கிறாரு. ఆ ముడులో దేవుడు ఏం చేస్తారో అని అడుగుతాడు. பொய்யான தீர்க்கதரிசனத்தை நாடி போறீங்களே, అబద్ధమైన తీర్కదర్శిని వెతికి పోతారు. பொய்யான உபதேசத்தை தேடி போறீங்களே, అబద్ధమైన ఉపదేశాన్ని వెతికి పోతారు. హల్లెలూయా హల్లెలూయా. ஆனா முடிவுல என்ன பண்ணுவீங்க? లాస్ట్ లో ఏం చేస్తారు? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பூர்வ உலகத்தையும் கத்தவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஹல்லேலூயா. பாருங்க, நோவா என்ற ஒரு தீர்க்கதரிசி, நோவான தீர்க்கதரிசி, நோவா என்ற தேவ மனுஷன், நோவான தேவ மனுஷி, அவர் என்ன பண்றாரு? అతడు ఏం చేశాడు? நீதியை குறித்து பிரசங்கிக்கிறாரு. నీతి గురించి ప్రసంగం చేశా. 100 வருஷம் பிரசங்கிக்கிறாரு. 100 ఏళ్ల ప్రసంగం చేశా. மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. மனம் திரும்புங்க, பாவத்தை விட்டு வெளியே வாங்க. ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழுங்க என்று 100 வருஷம் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாரு. 100 ఏళ్లు దేవుని మాట చెప్తూనే ఉంటాడు, మనసు మారండా అనేసి. பொல்லாத வழிகளை விட்டு ஆண்டவருக்கு கொடுக்கிற இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க. మీరు చెడ్డ దారిని విడిచి దేవుడు చెప్పే మాటని రాండానే. ஹல்லேலூயா. என்று அந்த நோவா என்ற ஒரு தேவ மனுஷன் 100 வருஷம் பிரசங்கிக்கிறாரு. ఆ నోవా మనిషి దేవ మనుషుడు 100 ఏళ్ల ప్రసంగం చేస్తాడు. 100 வருஷம் பிரசங்கிக்கிறாரு. ஆனா ஒருத்தர் கூட அவர் வார்த்தையை கீழ்ப்படியல. ஒவ்வொரு கூட மாட்டுக்கு தட்டி நடல. நான் எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கணும்? నేను ఏమిటికి ஞానస్నానం? நான் எதுக்கு இந்த பான் பழக்க விடணும்? నేను ఏమిటికి పాన్ పరక? நான் எதுக்கு இந்த வெத்தலை பாக்க விடணும்? నేను ఏమిటికి ఆకు వక్కిడాల? நான் ఇష్టం போல வாழ்றேன் அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. నా ఇష్ట ప్రకారం బతికుతానని జనాలు బతికరే. ஹல்லேலூயா. கடைசில என்ன நடந்தது? లాస్ట్ లో ఏం నడిచింది? நோவாவும் நோவாவோட குடும்பத்தினர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க தான் காப்பாற்றப்பட்டாங்க. నోవా కుటుంబం మాత్రం రక్షింపలొచ్చి కాపాడపడ్రి. இது எல்லாரும் அழிக்கப்பட்டாங்க. అందరూ పోయిరి. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு மனம் திரும்பும் போது நம்ம குடும்பத்தையும் நம்மளையும் நம்ம காப்பாற்றப்படுவோம். దేవుని మాటకి తగ్గి నడుస్తాం, మన కుటుంబము మనము కాపాడపడతాము. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய்க்கொண்டே இருப்போம் என்றால், దేవుని మాటకి మనం తగ్గి నడకుండా పోతే, அந்த நோவா நாட்கள்ல அந்த மனுஷன் அழிஞ்சு போனது போல ఆ నోవా జనాలు అప్పుడు పోయినట్ల పాడైపోయినట్ల நம்ம வாழ்க்கையும் மாறிவிடும். మన బతుకు కూడా మారిపోతుంది. வாசிங்க மார்க் 1ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நோவா காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அந்த இயேசப்பா சொல்றாரு, యేసప్ప చెప్తాడు, பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புங்கள், చెడ్డ దారి విడిచి మనసు మారండి, பரலோக ராஜ்யம் சமைத்திருக்கிறது. పరలోక రాజ్యం సమీపంగా ఉంది. மனம் திரும்பி మనసు మారి என்ன பண்ணுங்க? ఏం చేయండి? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, நற்செய்தி ஏற்றுக்கொள்ளுங்க, మంచి దేవుని వాక్యం ఎత్తుకోండి. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைகள் என்ன விரும்புது? సభ ఇప్పుడు ఏమి ఇష్టపడుతుంది? மனம் திரும்பலாம் முடியாது. మనసు మారే కవుడు. கெட்ட வழியெல்லாம் விட்டுட்டு வர முடியாது. చెడ్డ దారి విడిచిపెట్టి రచ్చ కవుడు. அப்படியே ஆசீர்வாதம் வேண்டும். అట్లే ఆశీర్వాదం కావాలా? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவருடைய அன்பு, எப்படி ஆண்டவருடைய இரக்கம் உண்மையாய் காணப்படுகிறதோ, దేవుని మనసు ఎట్లా మనకి నిజముగా కనిపించిందో, ஆண்டவர் அன்பான தேவன் தான், దేవుడు నిజమైన ప్రేమైన దేవుడే, அவர் இரக்கமுள்ள தேவன் தான், మనసు దిగని దేవుడుగా, அதே நேரத்துல అదే సమయంలో அவர் நியாய தீர்ப்பு பண்ணுகிற தேவன், న్యాయకుడు తీర్చిచ్చే దేవుడు, தப்பு என்று சொல்லுகிற தேவன், తప్పని తప్పని చెప్పే దేవుడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நம்ம எப்படி காணப்படுகிறோம்? మనం ఎట్లా కనిపిస్తాము? ஒரு நிமிஷம் நீங்க அப்படியே யோசிங்க பார்க்கலாம். ఒక నిమిషం అట్లా శేషం చేస్తూడంట. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம்.
గలాతర్ 4:16 వాక్యము. நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினாலே உங்களுக்கு சத்துருவானேனோ. அல்லேலூயா. இங்க பவுல் பேசுறாரு. ఇక్కడ పౌలు మాట్లాడతాడు. பவுல் தேவனுடைய மனுஷன் பேசுறாரு. పౌలు దేవుని మనిషి మాట్లాడతాడు. நான் சத்தியம் பேசுகிறதுனால, నేను సత్యం మాట్లాడేది, தேவனுடைய உண்மையான வார்த்தைகளை நான் பேசுறதுனால, దేవుని నిజమైన మాటలు మాట్లాడేది, நான் உங்களுக்கு சத்துருவாய் மாறினானா? నీకు నేను విరోధిగా మారుతున్నా? நான் உங்களுக்கு எதிரியாய் மாறனா? నీకు విరోధిగా నేను మారుతున్నా? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, பவுல் பேசுகிற சத்தியத்தை அவங்க கேட்கிறாங்க. పౌలు మాట్లాడే సత్యాన్ని వింటారు. ஆனா அவங்க கேட்கிற சத்தியம் அவங்களுக்குள்ள போய் எப்படி மாறுது? వాళ్ళకి వినే సత్యం వాళ్ళలోగా పోయి ఎట్లా మారుతుంది? பவுலை எதிரியை போல பாக்குறாங்க. పౌలు ఎదురుని చూసినట్లా చూస్తారు. அல்லேலூயா. அல்லேலూயா. அல்லேலூயா. அல்லேலూயா. இன்னைக்கு நம்ம ஊழியக்காரர்கள் எப்படி பாக்குறோம்? ఇప్పుడు మన సేవకులను ఎట్లా చూస్తాము? நம்ம தேவனுடைய வார்த்தைகளை எப்படி பாக்குறோம்? మనం దేవుని వాక్యాన్ని ఎట్లా చూస్తాము? ஒரு எதிரியை போல பாக்குறோமா? ఒక విరోధిగా చూస్తామా? அல்லேலூயா. அல்லேலూயா. எல்லாரும் கண்களை மூடி, అందరు కండ్లు మూసి, எல்லாரும் முட்டி போட்டு, అందరు మోకాలేసి ஒரு நிமிஷம் ஆண்டவர் சமூகத்துல அப்படியே நம்ம காணப்படலாம். ఒక నిమిషం దేవుని సభలో కల్పిస్తాము. கண்களை மூடுங்க. అట్లా కండ్లు ముయ్యండి. பக்கத்துல அங்க எங்க பாக்காதீங்க, పక్కన ఆ పక్క చూడదండ, எங்கேயும் பாக்காதீங்க. ఎక్కడ చూడదండ. இன்னைக்கு பொய்யான ஊழியக்காரர்களை தேடி போறோமா? అబద్ధమైన సేవకులు వెతికిపోతామా? பொய்யான சபைகளை தேடி போகிறோமா? అబద్ధమైన సభని తేడిపోతామా? எங்க காதுக்கு தேனாய் பேசுகிற அந்த சபைக்கு நம்ம போகிறோமா? ఎక్కడ సోవులకి తేనెగా మాట్లాడే మాటింటామా? கண்டிப்பான வார்த்தைகளுக்கு வேண்டாயா? சோத்ரான் కండిషన్ గా మాటలు నాకు వద్దయ్యా. தப்பு தப்பு என்று சொல்லுகிறேன், அந்த சபை எனக்கு வேண்டாயா? తప్పు తప్పని చెప్పే మా సభ వద్దయ్యా. நாங்க எதை வேணாலும் செய்துக்கலாம், మేము ఏమైనా చేస్తాము, எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், మేము ఎట్లయినా బతుకుతాము. அப்படி சொல்ற சபை எனக்கு வேணும். అట్లా చెప్పే సభ కావాలా? அப்படிப்பட்ட ஊழியக்காரர் தான் எனக்கு வேணும். అట్లా సేవకులు కావాలా? தேவனுடைய வார்த்தையே எனக்கு என்ன பண்ணுங்க, உல்டாவா பண்ணி கொடுங்க. దేవుని వాక్యమే ఉల్టా చేసి ஆண்டவர் சொல்றதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லாதீங்க ஐயா. దేవుడు చెప్పేది నా దగ్గర இதை చెప్పాదయ్యా. மாத்துங்க, அதை மாத்துங்க, நீ இதை பண்ணு அதை பண்ண, அதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம். అది మార్చి ఇది మార్చి అది చేయి ఇది చేయి అని చెప్పాదయ్యా. எதை வேணா பண்ணு, నువ్వేమైనా చేయి. ஆண்டவர் உன்னோட வருகிறாரு, దేవుడు నీ அவரு జోలికి ஆசீர்வதிப்பாரு. నిన్ను அப்படி ఆశీర్వదిస్తాడు. சொல்லுங்கய்யா. అట్లా చెప్పయ్యా. அப்படியே நம்ம இதயம் பேசுவதா అట్లానే మన హృదయం మాట్లాడుతుందా? இன்னைக்கு ஒப்பு கொடுக்கலாம். ఈ రోజు ఒప్పుకున్నాడు. மகனே மகளே, நீ எதை விரும்புகிறாய்? కూతురా కొడుకా నువ్వు ఏది ఇష్టపడతావు? நான் கொடுக்கிற கண்டிப்பான வார்த்தைகள் உனக்கு ஆசையா பாசமா இருக்கிறதா? నేను ఇచ్చే వాక్యం ఇంకా నీకు ఆశగా పాసుగా ఉందా? இல்ல பொய்யான நம்பிக்கை, అబద్ధమైన నమ్మిక, பொய்யான சமாதானம், అబద్ధమైన సమాధానము, அதை நீ வாஞ்சிக்கிறாயா? అది నువ్వు వాంఛిస్తావా? நான் உண்மையான தகப்பனா இருக்கிறதுனால నేను నిజమైన తండ్రిగా ఉండేదాన్ని. பிள்ளைகளை நான் கண்டித்து உணர்த்துகிறேன். నేను బిడ్డల్ని దండించి కాపాడుతాను. அவங்க போகிற பாதை சரியில்லை என்று நான் சொல்லுகிறேன். వాళ్ళు పోయే దారి సరిలేదని చెప్తాను. நான் உண்மையான தகப்பனா உங்களை நேசிப்பதாலே నిజమైన తండ్రిగా నిన్ను ప్రీతిస్తాను. இதை செய் மகனே, அதை செய்யாத மகன் என்று உரிமையாய் நான் பேசுகிறேன். ఇది செய்யாது కొడుకు అది చేయదని నేను రూల్స్ గా మాట్లాడతాను. இன்னைக்கு பொய்யான தகப்பனை தேடி போறீங்களா? అబద్ధమైన తండ్రిని వెతికిపోతారా? அப்படிப்பட்ட வார்த்தையை கேட்க உங்களுக்கு ஆசையா இருக்குதா? అట్లా వాక్యం వినేకి మీకు ఇష్టమా? நீங்க ஒப்பு கொடுங்க ஏசாபாத்த. ఈ పద ఒప్పియండి ఏసప్ప దగ్గర. எப்படிப்பட்ட வார்த்தையை தேவைப்படுது இன்றைக்கு நீங்களே ஒப்பு கொடுங்க. ఈ పద ఎట్లా వాక్యం కావాలని మీరు ఒప్పియండి. அந்த கால வேளையில அடிக்கிற கூட சபையா நாங்கள் வந்திருக்கிறோம் சுவாமி. ఈ పొద్దున్న సమయంలో అడకాల గూడారు సభకి వచ్చినాం స్వామి. ஆண்டவரே, நீர் உண்மையான தகப்பனாய் இருக்கிறபடியாலே నువ్వు నిజమైన తండ్రిగా ఉండదని ஆண்டவரை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. అప్ప ఖండించి మమ్మల్ని నేర్పించే దేవుడుగా ఉన్నావు. எப்படி நாங்கள் எங்க பிள்ளைக்கு இதை செய் மகனை, இதை செய்யாத மகன் என்று சொல்லுகிறோமோ, ఎట్లా నా బిడ్డకి ఇది చేయదు కొడుక ఇది చేయి అంటామో, அதே போல நீங்க எங்களை பார்த்து இதை நீ செய், இதை நீ செய்யாத என்று நீங்க இதை கண்டித்து உணர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. అదే తర నువ్వు కూడా ఇది చేయదు బిడ్డ ఇది చేయి అని మాకు నేర్పిస్తావు తండ్రి. இந்த காரியத்துல நீ மனம் திரும்ப வேண்டும், இந்த காரியத்துல இந்த பாவத்தை நீ விட்டு வர வேண்டும் என்று நீங்க எங்களோடு பேசுறீங்க சுவாமி. ఈ కార్యాలను నువ్వు విడిచిపెట్టి ఈ కార్యాల మనసు మారాలని మా దగ్గర మాట్లాడతావు దేవుడా. ஆண்டவரே, நீங்க உண்மையான எங்க தகப்பனாய் இருக்கிறீங்க
చేస్తున్నீங்க రాజా నువ్వు నిజమైన మా తండ్రిగా ఉన్నావు రాజా. ஆண்டவரே அதனால நீங்க எங்களை கண்டித்து உணர்த்துகிறீங்க சுவாமி ఆ తరాలకు దండించి నువ్వు మాకు இதயத்தை ஆண்டவரே இதயத்தை நாங்க ஆராய்ந்து பார்க்கிறோம் சுவாமி హృదయాన్ని ఆరాధించి చూస్తాం ஆண்டவரே பொய்யான நம்பிக்கை பொய்யான ஆண்டவரே சமாதானம் பொய்யான காரியத்துக்கு நோக்கி நாங்க போகாதபடி கர்த்தாவே అబద్ధమైన కార్యాన్ని చూసి అబద్ధమైన దీన్ని చూసి మేము పోకూడదు దేవా. ஆண்டவரே அப்ப எங்க தடுத்து நிறுத்துங்க ஆண்டவரே అప్పా మమ్మల్ని తడచేసి నిలబెట్టు. ஆண்டவரே பொய்யான சமாதானம் வேண்டாம் ராஜா అబద్ధమైన సమాధానం మాకొద్దు దేవా. பொய்யான ஆசீர்வாதங்கள் வேண்டாம் ராஜா అబద్ధమైన ఆశీర్వాదం మాకొద్దు దేవా. ஆண்டவரே பொய்யான உபதேசங்கள் வேண்டாம் ராஜா అబద్ధమైన ఉపదేశం మాకొద్దు దేవా. ஆண்டவரே உங்க வார்த்தை எங்க கண்டித்து உணர்த்துகிறோம் அதுதான் எங்களுக்கு வேண்டும் ராஜா నీ మాట ఎక్కడ దండించి మమ్మల్ని నడిపిస్తావో అక్కడ మాకు కావాలా. நாங்க சொல்லி ஆண்டவரே ஜெபிக்கிறோம் பாப்பா మేము అట్లానే ஆண்டவரே நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி మేము అట్లా எங்களை ప్రార్థిస్తాము. கண்டித்து உணர்த்துங்க ஆண்டவரே మమ్మల్ని దండించి ஆண்டவரே నడిపించు. ஆண்டவரே நீங்க கண்டித்து உணர்த்தாமல் யார் எங்களை கண்டித்து నువ్వు உணர்த்துவாங்க దండించి నడిపిస్తుండీ ఎవరు మమ్మల్ని ஆண்டவரே దండించు. நீங்க ஆண்டவரே எங்களோட பேசுங்க ஆண்டவரே దేవుడా మా దగ్గర మాట్లాడు. ஆண்டவரே நான் போக ஒரு வழியை தப்பு என்று நீங்க பேசலாம் ஆண்டவரே మేము పోయే దారి తప్పయ్యని మాట్లాడచ్చు దేవా. ஆண்டவரே நீங்க ஆண்டவரே எங்களை உடைங்க ஆண்டவரே మమ్మల్ని కొట్టు దేవా. எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே మమ్మల్ని సృష్టి చేయి దేవా. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ఈ சுவாமி పొద్దున్న సమయంలో మీ దగ్గర ఒప్పిస్తాను ஆண்டவரே దేవా. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் பிதாவே మమ్మల్ని ఒప్పిస్తాం దేవా. உங்களின் கையிலே களிமண்ணாய் நாங்கள் இருக்கிறோம் அப்பா మన్ను చెట్టు వాళ్ళ దగ్గర మేము మన్నుగా ఉన్నాం తండ్రి. உமக்கு ஏற்ற பாத்திரமா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே నీకు నిజమైన పాత్రగా మమ్మల్ని మార్చు. உமக்கு ஏற்ற ரூபத்திலே எங்களை ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே నీకు ఇష్టమైన రూపంగా మమ్మల్ని మార్చు. எங்க ஆசை எங்க யோசனை எங்க விருப்பம் வேண்டாம் ராஜா మా ఆశ మా ఇష్టం ఉండకూడదు యేసయ్యా. ஆண்டவரே உங்களுக்கு எது எது விருப்பமா இருக்குதோ నీకు ఏది ఇష్టం ఉందో இந்த வழியில ஆண்டவரே எங்களுக்கு நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே ఈ దారిలో మమ్మల్ని నడిపేకి వెళ్తాయి இந்த దేవా. காலை வேளையிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே ఈ పొద్దున్న సమయంలో మమ్మల్ని ఒప్పిస్తాం దేవా. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி మమ్మల్ని ఒప్పిస్తాం దేవా. இயேசுவே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே యేసువే మమ్మల్ని ఒప్పిస్తాము. எங்க இதயத்தை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே మా హృదయాన్ని మార్చు. எங்க இதயத்தை நீங்க தொடுங்க ஆண்டவரே మా హృదయాన్ని ముట్టు. எங்க இதயத்தை நீங்க ஆண்டவரே அசைவாடுங்க ஆண்டவரே మా హృదయంలో నిలబడు. எங்க வாழ்க்கையில நீங்க கிரியை செய்யுங்க ஆண்டவரே మా బతుకులో క్రియ చెయ్యి. இயேசுவே நீங்க வாருங்க ஆண்டவரே యేసువే నువ్వు రా. ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீங்க இடமறிங்க ஆண்டவரே పరిశుద్ధ ఆవి దేవుడా మా దగ్గర ఉండు. எல்லாம் சுவாமி ఈ పొద్దున్న సమయంలో నీకు ఒప్పిస్తాం తండ్రి. எங்களோட நீங்க பேசுவதற்காக நன்றி మా ராஜா దగ్గర నువ్వు మాట్లాడిన దానిక వందనాలు రాజా. எல்லா துதி கன மகிமை తుది ఘన మహిమే இயேசு ராஜாதி ராஜாவுக்கே செலுத்துகிறோம் యేసు రాజాది రాజాకే తెలుస్తాము. ஆமென் இந்த செய்தியின் மூலியமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இப்படிப்பட்ட செய்திகளை கேட்க வேண்டும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.